ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, என்னுடைய லைஃப்பில் நடந்த சின்ன சின்ன மோட்டிவேஷன், இம்பேக்ட் எல்லாமே உங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. ஸோ அதை தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கான்ஃபிடென்ஸ். நம்ம லைஃப்பில் எவ்வளோ பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருப்போம், அதை தாண்டி வந்திருப்போம். ஆனால் நம்ம போய் திருப்பி போய் அதை பார்க்குறதில்ல, அதை பற்றி யோசிக்கிறதில்ல. அதனால் நம்ம எதுக்காக இருந்தாலும் ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட் லெவலை நல்லா பில்ட் பண்ணிக்கோங்க. எது வந்தாலும் எப்படினாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ பெரிய பிரச்சனையை விட நீங்கள் ஸ்மாலாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஃபேஸ் பண்ணுற அந்த கான்ஃபிடென்ட் லெவல் உங்களுக்குள்ளே ஹையாக வச்சுக்கணும். எப்பயுமே உங்கள் கூட லோ கான்ஃபிடென்ட் வச்சுக்காதீங்க. ஏன்னா அதை உங்களே அழிச்சிரும். ஏன்னா லைஃபுக்கு தேவை கான்ஃபிடென்ஸ். ஸோ அதனால் எப்பயுமே கான்ஃபிடென்ட்டாக இருங்க. எப்பயுமே அடுத்தவங்க கிட்ட அட்வைஸ் கேட்காதீங்க. எந்த ஒரு டிசிஷனாக இருந்தாலும் நீங்கள் மேக் பண்ணுங்கள். நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அது உங்களுடைய பிரச்சனை அப்படின்றதுனால. ஸோ எப்பயுமே கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, போல்டாகவும் இருங்க. அது ரொம்ப முக்கியம். பெண்களாகிய எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எல்லோரும் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, தைரியமாக இருங்க. எது வேணாலும் பார்த்துக்கலாம், போங்க. பிரச்சனை என்னங்க பிரச்சனை லைஃப்பில் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண தயாராக இருங்க. அடுத்து சக்ஸஸ். எல்லா ஒரு ஒர்க்குக்கும் பின்னாடியும் தோல்விக்கு பின்னாடி கண்டிப்பாக வெற்றி இருக்கும். ஸோ அதுக்காக முயற்சிக்கணுமே தவிர முயற்சிக்காமல் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிலாம் எப்பவுமே விடக்கூடாது. இன்றைக்கானது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்ற ஷெட்யூல் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். நம்ம அட்லீஸ்ட் ட்ரை பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்காச்சும் நம்மளே ஹேட்ஸ்அப் பண்ணிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அவங்க நம்மளை பூஸ்ட் பண்ணணும், இவங்க நம்மளை பூஸ்ட் பண்ணணும் அப்படின்றது இல்லாமல் நமக்குள்ளேயே ஒரு ஓகே, நம்ம இந்த ஒர்க் இன்றைக்கி முடிச்சிட்டோமா, ஓகே, நமக்குள்ளே இருந்த அந்த கான்ஃபிடென்ட் லெவல் கொஞ்சமாச்சும் இன்க்ரீஸ் ஆகும். இதே நம்ம லாஸ்ட்டில் போய் ஃபைனல் பண்ணும்போது ஒரு சக்ஸஸாக க்ரியேட் ஆகி நிற்கும்போது தான் அது நமக்கு தெரியும். ஸோ பாடுறா, நம்மளால் இவ்வளோ முடிஞ்சிருக்கே, அட்லீஸ்ட் நம்ம ட்ரை ஆச்சும் பண்ணியிருக்குமே அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் நமக்குள்ளேயும் வரும். ஸோ முயற்சிக்காமல் அது ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு நீங்களே ஒரு இமேஜினேஷன் க்ரியேட் பண்ணாதீங்க. ஸோ நீங்களும் உங்கள் லைஃப்பில் முயற்சி பண்ணி பாருங்கள். முயற்சிக்கும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். பெஸ்ட் விஷஸ் ஃபார் யூ ஆல். அடுத்ததாக பெயின்ஸ். அதாவது வாழ்க்கையில் பெயின் இல்லாதவங்க யாருமே இல்லை. என்னை எடுத்துக்கோங்களேன். ஆக்சுவலி நான் ஒரு சிங்கிள் மாம். ஸோ சிங்கிள் மாமாக இருக்கிறது எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள்ஸ், எவ்வளோ ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குன்னு ஆக்சுவலி சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். அதுவும் நம்ம எந்த ஒரு இன்கமும் இல்லாமல், எந்த ஒரு பெனிஃபிட் இல்லாமல் நம்ம இருக்கிறது, அந்த லைஃப்பை லீட் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது சிங்கிள் மாம் அப்புறம் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஃபீலிங்ஸ் இது ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அதனால் மற்றவங்கள கம்பேர் பண்ணுறத விட சிங்கிள் பேரண்ட்ஸ் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க லைஃப்பில். ஸோ அதெல்லாமல் தாண்டி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்களாம் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் நல்ல ஒரு மோட்டிவேஷ்னலாகவும் என் லைஃப்பில் அவங்க இருக்காங்க. ஸோ இதை நினைக்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது. உன்னால் எல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே தாண்டி ஸ்ட்ரகிள் பண்ணி ஓகே நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்டை க்ரியேட் பண்ணுறது தான் எனக்குள்ளே இருக்க டேலண்ட்டை இப்போ இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ஒரு மோட்டிவேஷ்னலாக இருந்துச்சு. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, உன்னாலலாம் அது முடியாதுப்பா. அதாவது மற்றவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ, நம்ம கூட இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதாவது முன்னாடி விட்டு பின்னாடி பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. இன்னுமுமே என் லைஃப்பில் நிறைய பேர் இருக்காங்க. மூஞ்சிக்கு முன்னாடி பேசுகிறவங்க இருக்காங்க, பின்னாடி பேசுகிறவங்க இருக்காங்க. பட் அதெல்லாம் ஐ டோன்ட் கேர், ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கணும். எதையுமே நம்ம நின்று கேட்டு ஓகே இவங்க இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் நம்ம அவங்கள பற்றி நினைக்கவோ இல்லை எதை பற்றியும் யோசிக்கவோ இருக்கவே கூடாது. ஓகே அவங்க அப்படி தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் விமனாகவும் இல்லை ஏதோ ஒரு இதாக இருப்போம் இல்லையா, அப்போ அவங்க திரும்பி பார்ப்பாங்க, இவங்களுக்குள்ளே இவ்வளோ டேலண்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லி. அவங்க நினைக்கிறது என்னங்க, நமக்கே தெரியும் நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் விமனாக இருப்போம் ஃப்யூச்சரில். நமக்குள்ளே அந்த ட்ரீம் வந்துருச்சுன்னா என்ன தடைகளாக இருந்தாலும் என்ன ஒரு இதுவாக இருந்தாலும் எல்லாத்தையுமே நம்ம ஃபேஸ் பண்ணிடுவோம். ஸோ எதை பற்றியும் ஒரி பண்ணிக்காது. அவங்க அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க, என்ன வேணாலும் சொல்லட்டும், காதுபடவே பேசுவாங்க, பேசிட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுறணும். ரொம்பவும் ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடாது. அவங்க தான் பெரிய ஸ்டேட்டஸில் இருக்காங்க, அவங்கள விட நம்ம என்ன தாழ்ந்து போயிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு
நமக்குள் இருக்கிற அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்டை எந்த இடத்துலயும் எக்காரணத்தை கொண்டும் அதை விட்டு கொடுக்கவே கூடாது. ஏன்னா மனிதனுக்கு தேவை ரெஸ்பெக்ட் தாங்க. அவங்க என்ன வேணாலும் பேசியிருப்பாங்க. அதுக்காக அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் குடுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நமக்கு குடுக்கணும்னு தோணுச்சுன்னா குடுக்கலாம். குடுக்க விருப்பம் இல்ல அப்படின்னா, குடுக்கவும் தேவையே கிடையாது. ஸோ நமக்கு ஒரு இடத்துக்கு போக பிடிச்சிருக்குன்னா போலாம். போக விருப்பம் இல்லையா? நீங்க போக வேணாம். அது உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் இன்னும் ஜாஸ்தி பண்ணுமே தவிர, இவங்க சொல்றாங்களே, அவங்க சொல்றாங்களே நம்ம அங்க போகணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அது போகணும்னு நமக்கு தேவையும் கிடையாது. ஸோ இத நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஆக்சுவலி நான் ரொம்ப நாளாவே ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். முன்ன நாடிலாம் தெரியாது. இப்ப தான் எனக்கு ரொம்ப தெரிய ஆரம்பிக்குது. ஸோ நாங்க ஃபாலோ பண்ண மாரி நீங்களும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாம் உங்க லைஃப்ல ஒரு இம்பேக்ட்ட கிரியேட் பண்ணும்னு நெனைக்கிறேன். லாஸ்ட்டா என்ன பேசுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃப்ரெண்ட்ஸு அ எ ஆக்சுவலி எனக்கெலாம் அவ்வளோக்கா இல்ல. என் லைஃப்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது என்னுடைய பொண்ணு மட்டும் தான். நம்ம எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிப்போம் இல்லையா? அந்த மாரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா தான் இருக்கும். பட் ஆனா எல்லாத்துக்குமே எல்லாமே கிடைக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? அதே மாரி தான் என் லைஃப்லயும். புடிச்சிருந்தா